வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். அடிப்படை மனித உரிமைகளை மீறிய ரணில் விக்ரமசிங்க உயர் நீதிமன்ற தீர்ப்பு. சபாநாயகரை வாயை மூடுங்கள் என கூறிய பெண் எம்பி வதை முகாம்களை நடாத்தியவர்கள் மீது சட்டம் பாயும். பரபரப்பான சபை. புதிய கல்வி சீர்திருத்தம் அறிவியல் பூர்வமானதாக அமைய வேண்டும். ஸ்ரீதரன் எம்பி வலியுறுத்து. அடிப்படை மனித உரிமைகளை மீறிய ரணில் விக்ரமசிங்க உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடு தழுவிய அவசரகால சட்டங்களை பிறப்பித்ததன் மூலம் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 2022 ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி அப்போதைய பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நாடு தழுவிய அவசரகால சட்டங்களை பிறப்பித்ததன் மூலம் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 2 கீழ் பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிறப்பித்த அவசரகால சட்டங்கள் தன்னிச்சையானவை எனவும் செல்லுபடியாகாதவை என்றும் உயர் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதியரசர்கள் ஆயத்தின் பெரும்பான்மையான நீதியரசர்கள் தீர்ப்பளித்தனர். பிரதம நீதியரசர் முர்து பெர்னாண்டோ இந்த தீர்ப்பை அறிவித்தார். இருப்பினும் 3 நீதியரசர்களில் ஒருவரான அர்ஜுன உபேசேகர தனது தீர்ப்பை வழங்கும் போது பதில் ஜனாதிபதியின் அவசரகால சட்டம் பிரகடனம் அடிப்படை மனித உரிமைகளை மீறவில்லை என்றும் அறிவித்துள்ளார். சபாநாயகரை வாயை மூடுங்கள் என கூறிய பெண் எம்பி வதை முகாம்களை நடாத்தியவர்கள் மீது சட்டம் பாயும். பரபரப்பான சபை அமர்வு. தலதா மாளிகைக்கு முன்பாக மூடப்பட்டுள்ள வீதி தொடர்பான ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரத்ன எழுப்பிய கேள்விக்கு தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது. நாடாளுமன்றத்தில் இன்று வாய்மொழி மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். தற்போது வடபகுதியில் உள்ள பல வீதிகள் திறக்கப்படுவதுடன் காணிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளன. தலதா மாளிகைக்கு முன்பாக உள்ள வீதி இன்று வரை வாகன போக்குவரத்துக்காக திறக்கப்படாமல் உள்ளமையானது கண்டி நகரின் வழி மாசடைவுக்கு பாரியளவில் பங்களிப்பதாக சுற்றாடல் ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாட்டில் தற்போது பரவலாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெறும் நிலையில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என அரசாங்கம் கூறுகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிண கவிரத்ன தெரிவித்துள்ளார். இதன்போது குறுக்கிட்ட சபாநாயகர் சுற்றி வளைக்காமல் கேள்வியை மட்டும் கேட்குமாறு அறிவுறுத்தினார். இதையடுத்து கருத்து வெளியிட்ட ரோகிண கவிரத்ன இந்த விடயங்கள் விவரிக்காமல் கேள்விகளை எழுப்ப முடியாதது என தெரிவித்திருந்தார். எனினும் சபாநாயகர் தொடர்ந்து குறுக்கிட்டதால் வாயை மூடிக்கொண்டு தாம் கூறுபவைகளை செவிமடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிண கவிரத்ன தெரிவித்ததை அடுத்து நாடாளுமன்றத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது. அதன்போது சபாநாயகர் சபை நாகரிகத்துடன் கருத்துக்களை வெளியிடுமாறு எச்சரித்த நிலையில் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதியமைச்சருமான மஹிந்த ஜெயசிங்க ரோகிணி கவிரத்னவின் கருத்துக்கு கண்டனம் வெளியிட்டதுடன் அதனை மீள பெறுமாறு கோரியிருந்தார். இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து அமைதியின்மை நிலவியது. எவ்வாறாயினும் தலதா மாளிகைக்கு முன்பாக உள்ள வீதி மீள திறக்கப்படாமைக்கு காரணமாக என்னவென ரோகிணி கவிரத்ன வினாவியிருந்தார். அத்துடன் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்றால் தலதா மாளிகைக்கு முன்பாக மூடப்பட்டுள்ள வீதியை அரசாங்கம் திறக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அதற்கு பதிலளித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறித்த வீதி மூடப்பட்டுள்ளது 36 வருடங்கள் ஆகின்றமையினால் காவல்துறையிடம் அது தொடர்பாக போதிய தகவல்கள் இல்லை என தெரிவித்துள்ளார். அத்துடன் தலதா மாளிகை மீதான தாக்குதல் தொடர்பான விடயங்கள் குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர அது பற்றிய போதிய தகவல் உள்ளதாகவும் முறையாக தேடி அறியுமாறும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கொலைகாரரின் மகளும் தனியார் மனித புதைகுழி வைத்திருப்பவர்களும் எதிர்க்கட்சியில் இருப்பதாக சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதையடுத்து கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர எவரையும் குறிவைத்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியாது என குறிப்பிட்டார். அதற்கு பதிலளித்த சபை முதல்வர் 80களின் இறுதியில் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தவர்களை வதைக்கூடங்களை நடாத்தி சென்றனர். நாம் உயிருடனேயே இருக்கின்றோம். அவ்வாறானவர்களின் பெயரை குறிப்பிடுவது மட்டுமல்ல, விசாரணைகளை முன்னெடுத்து அவர்களை கைது செய்து வழக்கு தொடருவோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.
புதிய கல்வி சீர்திருத்தங்கள் அறிவியல் பூர்வமானதாக அமைய வேண்டும் என ஸ்ரீதரன் நம்பி வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் நவீன உலக ஒழுங்கோடு பொருந்தும் அறிவியல் பூர்வம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பிரதமரும் கல்வி அமைச்சருமான கரணி அமரசூரிய தலைமையில் நேற்றைய தினம் புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான உபகுழுவின் முதலாவது கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், கல்வி மாணவர்களுக்கு சுமையாக இல்லாத வகையில் அமைக்கப்பட வேண்டும். முன்பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை புத்தாக்கத்துடன் கூடிய கல்வி முகாமைத்துவம் தேவை. முன்பள்ளி கல்வி ஆசிரியர்களின் சம்பள மறுசீரமைப்பு மற்றும் நிர்வாக பொறுப்பு மாகாண கல்வி அமைச்சருக்கு செல்ல வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஆங்கில ஆசிரியர்கள் வெற்றிடங்களை நிரப்புதல், மாணவர்களுக்கு எளிதாக கற்பதற்கான உத்தியோகபூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும், ஒப்படைமை முறைமையை அமல்படுத்துவதால் ஆசிரியர்கள் பயிற்சி கலாசாலைகளில் முக்கியத்துவம் மேம்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்ஷவினரே வெள்ளைவான் கடத்தல்காரர்களை பாதுகாத்தவர்கள். மஹிந்த ஜெயசிங்க சீற்றம். ராஜபக்ஷவினரே வெள்ளைவான் கடத்தல்காரர்களையும் படுகொலைகளையும் பாதுகாத்து வந்தார்கள். எனவே எம்மிடம் வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டாம் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ஷவை எச்சரித்தார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரணப்படி திருத்த சட்டமூலம் மற்றும் வேலையாட்களின் தேசிய குறைந்தபட்ச வேதன திருத்த சட்டமூலம் ஆகியவற்றின் மீதான விவாதத்தில் தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க உரையாற்றிக் கொண்டிருந்த போது ராதாகிருஷ்ணன் என்பி ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பினார். ஆனால் அதனை பெரிதாக செவிமடுக்காத தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க எதிராளிக்கால இருந்த சஜித் பிரேமதாசன், நாமல் ராஜபக்ஷ, தயஸ்ரீ ஜெயசேகர, நீங்கள் எல்லோரும் கொழும்பு மாநகர சபை ஆட்சியை கைப்பற்ற ஒன்றிணைந்தீர்கள், ஊடக சந்திப்புகளை நடாத்தினீர்கள், எதிர்கால நண்பர்கள் ஆகினீர்கள் என்றார். இதன்போது குறுக்கிட்டு நாமல் ராஜபக்ஷ எம்பி, ஏன் நீங்களும் எமது நண்பர் தானே என்றார். இதனால் கோபமடைந்த தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க, நீங்கள் நல்லவரா? தாஜிதினை கொன்றவர்கள், படுகொலையாளிகளை, வெள்ளைவான் கடத்தல்காரர்களை பாதுகாத்தவர்கள். உங்கள் தந்தை எத்தனை பேரை வேட்டையாடினார்? சரத் பொன்சேகாவை என்ன செய்தீர்கள்? உங்கள் எதிர்ப்பவர்களை இருக்க விட்டீர்களா? ஆகவே என்னிடம் வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டாம் என அவர் மேலும் கருத்து தெரிவித்தார். உறுப்பினர்களின் வீடுகளிலும் துப்பாக்கிச் சூடு. அவர்கள் குற்ற கும்பலுடன் தொடர்புடையவர்களா? நாமல் கேள்வி. அரசு தரப்பு உறுப்பினர்களின் வீடுகள் மீதும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நடக்கின்றன. அப்படியென்றால் அவர்களும் குற்ற கும்பல்களுடன் தொடர்புடையவர்களா என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பாதாள குழுக்களுக்கு இடையிலான பிரச்சினையால் திட்டமிட்ட குற்றங்கள் நடப்பதாக அரசாங்கத்தில் இருப்பவர்கள் கூறுகின்றனர். அப்படியென்றால் வெலிகம பகுதியில் ஜேவிபி உறுப்பினர் ஒருவரின் வீட்டில் மீது துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டது. அப்படியென்றால் அவரும் திட்டமிட்ட குற்றங்களுடன் தொடர்புடையவரா? சேதுவை துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் அரசு தரப்பு உள்ளூராட்சி உறுப்பினர்கள் ஒருவரின் தந்தை மீது இந்த துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டது. திட்டமிட்ட குழுக்களினிடையே பிரச்சினை நடாப்பதாகவும் அவர்களிடையே துப்பாக்கிச் சூடுகள் நடாத்தப்பட்டு வருவதாகவும் கூறினீர்கள். ஆனால் திசை காட்டி உறுப்பினர்களின் வீடுகள் மீதும் சூடு நடாத்தப்படுகின்றது என்றால் அவர்கள் திட்டமிட்ட குற்ற கும்பல்களுடன் தொடர்புடையவர்களா என கேள்வி எழுப்பினார். வவுனதீவு படுகொலை போலீஸ் பரிசோதகர் ஒருவர் சிஐடியினரால் கைது. வவுனதீவு வலையுறவி பாலத்துக்கு அருகாமையில் 2 போலீசாரை துப்பாக்கியினால் சுட்டு வெட்டியும் கொலை செய்த தகவலை வழங்கிய போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை நேற்று முன்தினம் சிஐடியினர் கொழும்பில் வைத்து கைது செய்துள்ளதாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். படுகொலை சம்பவத்தின் உண்மை சம்பவத்தை மூடி மறைக்கப்பட்டு விடுதலை புலிகளின் முன்னாள் போராளி மீது சுமத்தப்பட்டதை போலீசார் கண்டறிந்தனர். இதனை அடுத்து குறித்த சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட புலனாய்வு பிரிவு பொறுப்பதிகாரியாக கடமையாற்றி வரும் தற்போது கந்தளாய் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வரும் போலீஸ் பரிசோதகர் ஒருவரை சிஐடியினரால் கொழும்புக்கு விசாரணைக்கு அழைத்து விசாரணையின் பின்னர் கைது செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.
கொள்கை வட்டி வீதம் தொடர்பில் மத்திய வங்கி எடுத்துள்ள முக்கிய தீர்மானம். இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை சபையானது நேற்றைய தினம் நடைபெற்ற கூட்டத்தில் ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தை 7.75% பேண தீர்மானித்துள்ளது. உள்நாட்டு மற்றும் உலகளாவிய பொருளாதார நிலைமைகளை கவனமாக கருத்தில் கொண்ட பின்னரே நாணய கொள்கை சபையானது இந்த முடிவை எடுத்ததாக சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போதைய பணவியல் கொள்கை நிலைப்பாடு வளர்ச்சியை அதிகரிக்கும் போது அதேவேளையில் வரவிருக்கும் காலகட்டத்தில் பணவீக்கத்தை 5%-த்தினால் இலக்கை நோக்கி நகர்த்த இது உதவும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விமான சேவைகளில் நடந்த ஊழல் முறைகேடுகளை விசாரிக்க விசேட குழு நியமனம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் லிமிடெட் மற்றும் வரையறுக்கப்பட்ட விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனங்களில் நடந்த மோசடி ஊழல் மற்றும் முறைகேடுகளை விசாரிக்க ஜனாதிபதி விசேட குழு ஒன்றை ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க நியமித்துள்ளார். மேற்படி ஜனாதிபதி செயலகத்தில் விசேட விசாரணை குழுவை ஜனாதிபதி நேற்றைய தினம் பிற்பகல் சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடினார். அதன்போது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் லிமிடெட் நிறுவனம் மற்றும் வரையறுக்கப்பட்ட விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் என்பவற்றில் நடந்த முறைகேடுகள் குறித்து முறையான விசாரணைகள் நடைபெறாததால் இந்த நிறுவனங்கள் பாரியளவில் செயலிழந்து விட்டதாக ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். இந்த சம்பவங்கள் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட அனைத்து விடயங்களையும் ஆராய்ந்து துரிதமாக விசாரணைகளை நடாத்தவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க தேவையான வழிகாட்டுதல்கள் அடங்கிய அறிக்கையொன்றினை சமர்ப்பிக்கவும் அவர் குழுவுக்கு அறிவித்துள்ளார். இந்த விசேட விசாரணை குழுவுக்கான நியமன கடிதங்களை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமாரா நேற்றைய தினம் பிற்பகல் ஜனாதிபதி அலுவலக குழுமத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் உறுப்பினர்களுக்கு வழங்கி வைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. உடனடியாக வெளியேறுங்கள் தையட்டி விகாராதிபதிக்கு பரந்த கடிதம். உரிய ஆவணங்கள் இல்லை என்றால் உடனடியாக வெளியேறுமாறு யாழ்ப்பாணம் தையட்டி திசை விகாரையின் விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தராம தேரருக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகிர்தனால் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தையட்டி இறை முத்துக்கலட்டி என்னும் பகுதியில் தனக்கு சொந்தமான ஆதனத்தை ஜிந்தோட்ட நந்தராம தேரர் சட்டவிரோதமான முறையில் ஆக்கிரமித்து அங்கு புதிய கட்டுமானம் ஒன்றை அமைத்து வருகின்றார் என பொதுமகன் ஒருவர் முறைப்பாடு வழங்கியுள்ளார். இதையடுத்து குறித்த பகுதிக்கு ஜிந்தோட்ட நந்தராம தேரர் உரித்தாளர் என்று அதற்குரிய ஆவணங்களை ஒப்படைக்குமாறும் இல்லையெனில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறும் பலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகிதன் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அவ்வாறு வெளியேறாமல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மூளாய் பகுதியில் தொடரும் போலீஸ் பாதுகாப்பு சுற்றி வளைப்பில் மேலும் 3 கைது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மூளாய் பகுதியில் இடம்பெற்ற கலவரத்துடன் தொடர்புடைய மேலும் 3 நேற்றைய தினம் இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் மூளாய் பகுதி மக்கள் இணைந்து யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காரியாலயத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்ட ஸ்ரீஎஸ் போலீஸ் அத்தியட்சகர், உதவி போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோரை அழைத்து விரைந்து கைது நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தியிருந்தனர். அந்த வகையில் மூளாய் பகுதியைச் சேர்ந்த 2 சங்கரத்தை பகுதியைச் சேர்ந்த 1 என 3 நேற்றிரவு தொடக்கம் இன்று அதிகாலை வரையிலான சுற்றிவளைப்பின் போது கைது செய்யப்பட்டனர். போலீசார் மற்றும் போலீசார் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். மேலும் மூளாய் பகுதியில் தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற கலவரத்தை அடக்குவதற்கு போலீஸ் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இன்ஸ்டாகிராமில் பெற்றோர் மேற்பார்வை செய்யும் வசதி இலங்கையிலும் அறிமுகம். இன்ஸ்டாகிராமில் பெற்றோர் மேற்பார்வை செய்யும் வசதி இலங்கையில் உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். 13 முதல் 16 வயதுடைய பிள்ளைகளின் ஆன்லைன் செயற்பாடுகளை கண்காணிக்கவும் வழிகாட்டவும் பெற்றோருக்கு உதவும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன மேலும் தெரிவிக்கையில், இளைஞர் பாதுகாப்பு, தரவு பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறை சீராக்கம் போன்ற முக்கிய விடயங்களில் கவனம் செலுத்தி மெட்டா தொழில்நுட்பத்தின் நிறுவனத்துடன் கலந்துரையாடல்கள் நடாத்தப்பட்டன. இதன் விளைவாக நமது இளைஞர்களுக்கு பாதுகாப்பான டிஜிட்டல் சூழலை உருவாக்குவதற்கான ஒரு முக்கிய படியாக இன்ஸ்டாகிராம் பெற்றோர் மேற்பார்வை வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பெற்றோர் தங்கள் பிள்ளைகளின் சமூக ஊடக பயன்பாட்டை பொறுப்புடன் மேற்பார்வையிடவும் வழிநடத்தவும் இந்த புதிய விடயம் உதவியாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் வரவிருக்கும் தரவு பாதுகாப்பு கட்டமைப்பிற்கு மெட்டா நிறுவனம் ஒத்துழைப்பு வழங்குவதாக தெரிவித்துள்ளதுடன் பயனர் பாதுகாப்பு மற்றும் இணக்கத்திற்கான நிறுவனத்தின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தப்பட்டுள்ளது.
வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவது தொடர்பில் மத்திய வங்கி அதிரடி அறிவிப்பு. வாகன இறக்குமதியை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கமோ அல்லது மத்திய வங்கியோ எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை என்ற மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையில் பொருளாதாரம் முதல் காலாண்டில் 10வது போன்று 2வது காலாண்டில் அதே வீதத்தில் வளர்ச்சியடையும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டின் முதலாவது காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 4.8% பதிவாகி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஜாழ் இந்திய துணை தூதரகத்துக்கு சொந்தமான வாகனம் விபத்து, காயங்களுடன் உயிர் தப்பிய அதிகாரிகள். ஜாழ் பலாலி பிரதான வீதியில் கந்தர்மடம் சந்தையில் நேற்றிரவு 10 மணியளவில் ஜாழ் இந்திய துணை தூதரகத்துக்கு சொந்தமான வாகனம் மற்றும் கார் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இரு வாகனங்களிலும் பயணித்தவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜாழ் நகர் பகுதியிலிருந்து திருநெல்வேலி பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த ஜாழ் இந்திய துணை தூதரகத்துக்கு சொந்தமான வாகனம் ஒன்றும் கந்தர்மட பகுதியிலிருந்து யாழ் நகர பகுதிக்கு சென்று கொண்டிருந்த கார் ஒன்றுமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் ஜாழ் இந்திய துணை தூதரகத்துக்கு சொந்தமான வாகனத்தில் பயணித்த அதிகாரிகளும் மேற்படி காரில் பயணித்த சாரதியும் சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். இந்த விபத்து காரணமாக சுமார் 30 நிமிடங்கள் அவ்வீதியூடான போக்குவரத்துக்கு பாதிப்புள்ளாகியுள்ளது. விபத்தில் 2 வாகனங்களும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவ்விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.